ஹே, நீங்கள் உங்களோட 20ஸ்ல இருக்கீங்கன்னா அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்கலாம், இல்லை சஜஷனாக எடுக்கலாம், இல்லை ஒரு ரிக்வெஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்னன்னா, உங்கள் வீட்டில் உங்களை வந்து 20 வயசுக்குள்ளேயே, அதாவது 30 ரீச் ஆகிறதுக்குள்ளேயே நீங்கள் கல்யாணம் ஆகிக்கணும், செட்டில் பண்ணணும் அப்படின்னு உங்கள் வீட்டிலேருந்து உங்களை கம்பல் பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா, தென் இட் இஸ் அ வெரி பிக் நோ. பிகாஸ் நாங்கள் ஒரு சின்ன சர்வே எடுத்தோம். அதில் வாட் வி கேம் டு ஃபைண்ட் இஸ் தட் 20ஸ்ல இருக்கிற இந்த யூத் வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் பிகம்ஸ் அ கியோஸ். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்னா ஹார்ட்லி 3 months 4 months 6 monthsலேயே வந்து இட் கெட்ஸ் எண்டட் அப். ஒன்னா டிவோர்ஸில் எண்ட் ஆகுது, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறல. இட்ஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தென் அண்ட் நவ். அதனால் இப்போது இந்த ஜெனரேஷனோடைய யூத் நீங்கள் 20ஸ்ல தான் இருக்கீங்கன்னா 30 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கரியரில் ஸ்டெபிளைஸ் ஆகுங்க, ஃபினான்ஷியலி ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகுங்க, எமோஷ்னலி மென்டலி யூ ஹாவ் டு பிகம் வெரி மெச்சூர்ட், யூ ஹாவ் டு பிகம் வெரி ஸ்ட்ராங். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா வெரி வெல் அண்ட் குட், யூ கேன் கோ ஃபார் யுவர் மேரேஜ் லைஃப். பட் பிஃபோர், give time to yourself, think about it. Because இப்போ நியூஸில் கூட நம்ம எல்லாரும் பார்க்குறோம், so many things are going up. எவ்வளோ சூசைட் கேஸ் பிகாஸ் ஆஃப் மேரேஜ், abuse, harassment and so many things. Yeah, so you're all capable of understanding the situation also. அதனால் உங்களுக்கு வீட்டில் கம்பல் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுங்க, give them, tell them, explain them. நீங்களும் டைம் எடுங்க. இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கலையோ, ப்ளீஸ் கம் டு அஸ், we are here to support you. But before entering into your marriage life, you have to become emotionally, mentally strong, career wise stable ஆகணும், financially கொஞ்சம் stable ஆகணும். Then you can opt for it.